வெல்கம் பேக் அவர் மோசமான கேமிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய கேம் ப்ளே ரெக்கார்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து வியூவாக காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோவோட நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கின்னு இருக்கேன். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் ப்ளே வந்து செம்மையாக இருக்கும். 9 kills வந்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கின்னு இருக்கோம். எங்கே இறங்குறோன்னா, இது வந்து என்ன ஊருன்னு தெரியல, புது ஊரில் ஊர் போல். மொத்தம் 9 kills பிரமாதமாக பண்ணியிருக்கோம். எங்கள் டாப் வியூவில் போட்டு காட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே என்ன நாங்கள் குதிப்போம் எப்போவுமே. வேறு லெவலில் கேம் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். பூயா எடுத்துருப்பாங்க கடைசியில் எங்கள் டீமே சேர்ந்து. பட் வந்து இந்த டீம் மேட்ஸ்லாம் எங்கள் வந்து யாருன்னு தெரியாது. யாருமே தெரியாத ஒரு பிளேயர்ஸ் கூட தான் நான் விளையாடுவேன். எனக்குன்னு ஒரு டீம் மேட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி விளையாடுவோம். பட் டீம் மேட்ஸ் எனக்கு இல்லை. டாப் வியூவில் பார்ப்போம். இப்போ மறுபடியும் நான் வியூவில் பார்ப்போம். இங்கே ஒரு எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். சுற்றிங்க எனிமி தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு மேலே ஏறி பார்த்தோன்னா தெரியும் கிளியராக என்னென்ன எங்கெங்களை எனிமி இருப்பாங்கன்னு. வாங்க மேலே ஏறி பார்ப்போம். வாங்க ஏறிடலாம். இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உட்காந்துட்டு குட்டை பஸ்ஸு சுற்றிட்டு இருந்தான். நான் அவனை எப்படி சுற்றுன்னு பாருங்கள். இப்போது ட்விஸ்ட்டு நடக்கும், அதையும் பாருங்கள். பைத்தியக்கார இனிமே சுட போய் எனக்கு என்ன நிலமா பாருங்கள். ஒரு மென்டல் சிராய் அப்போ என் மண்டையில் பின்னாலே சுட்டுட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிவைவ் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நேரம் ரிவைவ் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன். ஃபாஸ்ட் மோஷனில் ஆக்கியிருப்பேன் பாருங்கள். இந்த ஃபாஸ்ட் மோஷனில் ஆக்கியிருப்பேன். அவனுங்க ரொம்ப கடுப்பேற்றிட்டானுங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டானுங்க என்ன. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து ரிவ்யூ சீக்கிரமாக நல்லா விளையாடுறேன். நான் ஃபாஸ்ட் மோஷன் பண்ணேன். இவனும் நல்லா தான் விளையாடுனானுங்க. அந்த ரெட் கலர் சட்டை போட்டு சூப்பராக விளையாண்டான். அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணான். இவன் வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணலான்னு நல்லா பிளேயர் தான் நினைக்கிறேன். என்னை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே போடுன்னு ஆச்சு. எனக்கு ஜோக்கர் மட்டும் என்ன கடைசியில் நான் ரிவைவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால் நான் ரிவைவ் பண்ணியிருக்கேன். அதான் நம்ம தரமான கேம் பிளே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே நல்ல கன்னே எனக்கு கிடைக்கல. ஸோ என் கையில் கிடைச்ச கன்னை வச்சு தான் நான் வந்து சர்வே பண்ணுற நிலைமைக்கு வந்துச்சு எனக்கு. ஸோ என்கிட்ட வெக்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து P98 எங்கேயும் கிடைக்கல. போக லூட் பாக்ஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூட் பாக்ஸில் தான் சும்மா தான் வாங்கியிருப்பான். அவனை ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ரிவைவ்லாம் பண்ணல. இப்போ ஏதோ லூட் பாக்ஸில் தான் இங்கே வந்து இந்த P90 கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த MP40 எல்லாம் வச்சு சரியாக விளையாட தெரியாது. என்னடா சுட்டாலும் எனிமி மேலே ஒரு குண்டு கூட படாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அந்த கன்று அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம இப்போ நான் டீம்மேட்டை வந்து ரிவைவ் பண்ணுவேன். ஏன்னா 2 பேர் செத்து போயிருப்பானுங்க அவனுங்க. நான் வந்து எல்லோரையும் நான் உடனே வந்து ஹீல் பண்ணிடுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சுட்டு தள்ளிட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஓடி போய் ஹீல் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு டீம் மேட்ச் முக்கியம். அப்போ தான் பூயா எடுக்க முடியும். ஸோ இந்த டைமில் எவனா வருவான்னு பார்த்தா எவனுமே வந்திருக்க மாட்டான். ஸோ ஹீல் பண்ணதுக்கப்புறம் கண்ணை தேடி அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பேன். இந்த லூட் பாக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூட் பாக்ஸில் தான் P90 கிடச்சிருக்கு போல். ஆமாம். ஸோ ஓடுன்னு ஒரே ஓட்டம் தான்.
ஓடிக்கினே இருந்தேன். அங்கே ஒரு ஆசை இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ஜோனே போச்சு. ஸோ அப்போவே நான் ஓப்பன் பண்ணேன். இங்கே ஒரு நாய் கூட மாட்ட மாதிரி ஒருத்தன் மட்டும் ஓடி வந்தான். அவனே படக்கால்னு மண்டை ஷாட் ஒன்று வச்சேன், செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலை ஓப்பன் பண்ணுறது தான் ஒரு பெரிய மேட்டர் ஆச்சு. இந்த கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதுன்னு ஆச்சு. ஜோன் வேறு குறைஞ்சிச்சு. பெங்களூர் ஜோனுக்குள்ளே இருக்குதா இல்லை வெளில போகிறதானே ஒரே டவுட் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் போகிற சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல்லேருந்தே வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னாடா 4x ஸ்கோப் கிடச்சின்னா 4x ஸ்கோப்புங்கிற பாருங்க, வெஸ்ட் ஏதாவது கிடச்சின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ஹாஸ்டல் ஓப்பன் ஆச்சு. இப்போ உள்ளே போனோன்னா நிறையா வெப்பன்ஸ் இருக்கும். என்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸே எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ நான் வெஸ்ட்டு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். வெஸ்ட்டும் கொஞ்சம் கிரானைட்ஸ் மட்டும் தான் எடுத்துருப்பேன். பட் என்ன கிரானைட்ஸில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், பண்ணுவேன். பட் அந்தளவுக்கு மறந்துடுவேன் கையில் இருக்கிறது, கிரானைட்ஸ் கையில் இருக்கிறது. ஆமாம். ஸோ இருக்கிற வெஸ்ட்டு சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடுனேன். அதே ஜோனுக்குள்ளே போயிட்டோம். கார் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு படப்படன்னு ஓடி போயிட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம் பிளான் போட்டேன். அப்போ தான் மேலே ஒருத்தர் அவனுக்கு பலக் ஷாட் ஒன்று வச்சேன். அதே செலவாகிட்டான். இந்த வீட்டுக்குள்ளே செம்ம ஃபைட் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் 2 பேர் வரானுன்னு நினைக்கிறேன். என் டீம்மேட்டை வந்து அடிப்பாங்க. நான் தான் அவனை போய் காப்பாற்றுவேன். பலக்கா ஷாட் நல்லா பயங்கரமாக வந்துச்சு போல். செத்துட்டான். அவன் தான் டேமேஜ் கொடுத்தான். நான் ஓசிகள் தான் பண்ணியிருக்கான் போல். இங்கே இன்னொருத்தன் வருவான், அவனை கொண்டுடுவான், டீம்மேட்டை கொண்டுடுவான். பட்டு வந்து அவனை சுட்டு தள்ளுவேன். எப்படி சுட்டு தள்ளுவேன்னு பாருங்கள். அவன் போய் சுடுவேன்னு சொல்லிட்டு போவான் அவன். பார்த்தீங்களா, பேட்டில் அப்போ நம்ம வந்து எல்லாரையும் ரிவ்யூ பண்ணுவோம். சரி, இந்த பக்கம் தான் வருவான். சரி, நான் நின்னேன் பார்த்தேன்னா அவன் இந்த பக்கம் வந்துட்டான். சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை கொண்டுட்டான் பைத்தியக்காரன். சரி சொல்லிட்டு அவனை ரிவ்யூ பண்ண ஒரு 600 ரூபா இருந்துச்சு. ஒரு 600 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு ஜோனுக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு போனேன். இப்போ தான் நோட்டை சுட்டேன். சைட்டாக நல்ல வேலை. மண்டை மேலே தான் நிற்கிறான் அவன். நம்ம டீமில் விட்டுனா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே செம்ம ஃபைட் இருக்கும் பாருங்கள். 2 பேர் மாட்டி சண்டை போட்டிருப்பாங்க. சரி, நம்ம கை விடுவோமே சொல்லிட்டு கை விடலான்னு போனால் அவன் வந்து ஒருத்தனை கில் பண்ணிவிடுவான். இனிமேல் ஒருத்தனை கில் பண்ணிவிடுவான். செம்ம டேமேஜ். அவன் நாக்கே ஆகிருப்பான், ஆனால் எஸ் ஆகிருப்பான். பட் அவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பலக்கா ஷாட் ஒன்று விட்டேன். செத்துடுவான். ஆனால் அவன் இப்போ பாருங்க, பலக்கா ஷாட்டா பாருங்க. டீம் வைப்பப்பு ஒரு டீமே சாச்சிட்டேன். அந்த ஒரு நாய் மட்டும்தான் இருந்திருக்கு போல, அவனே சாச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே செம்மையாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே சண்டை போட்டப்போ திடீர்னு ஒருத்தங்க நம்மளை பலக்கா ஷாட் பண்ண பிளான் போடுவான். பட் நம்ம எஸ்கேப் ஆகி கேமே முடிச்சிடுவோம். இப்போ வெளில போவேன். நான் வெளில போன முறை 2 பேர் சுட்டு வச்சு என்னை அடிக்க பிளான் போடுவானுங்க. உங்கள் கில் பண்ணிட்டேன்னா இப்போ தான் நான் வெளில போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு வெளில போவேன். நான் பாருங்கள், இந்த பின்னால் தான் ஒழிஞ்சிட்டு பானுங்க. அப்போ 2 பேரும் எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு நமக்கு பலகா ஷாட்டு கொடுக்குறானுங்க. ஐயோ, எனக்கு அல்லாச்சு. எனக்கு ஸ்கோப்பும் ஆஃப் பண்ண முடியல, எடுக்க முடியல. திடீர்னு போட்டு 2 குளோவால் எப்படி போட்டேன்னு தெரியல, குளோவால் போட்டேன். ஸோ அவனுங்களை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த ஃபைட்டு சூப்பராக இருக்கும். டபுள் ஒர்க்கில் வச்சுட்டு வருவான். பட் என்னை பார்த்துருக்க மாட்டான். பலக்கா ஷாட்டு பயங்கரமாக ஊற்றிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பைத்தியக்காரன் சாவடிக்க பிளான் போட்டான். முடிச்சு விட்டான் அவனையும்.
அதுக்கப்புறம் இங்கே 2 பேர், முன்னால் 2 பேர், கடைசி 2 பேர் மட்டும் இருப்பானுங்க. அவனுங்களோட மாசாக அடிச்சிருப்பேன். என்கிட்ட வந்து ஒரு பவர் இருந்திருக்கும் பாருங்கள். அந்த இந்த கன்று தான் வச்சு ஷார்ட்டாக விட்டு சாவச்சிருப்பேன். பவர் ஷாட்டு மொத்தமாக 5 குண்டு 8 குண்டு செலவு பண்ணியிருப்பேன். அதுதான் மல்கையா சாலா. இப்போதான் நான் பூயா இருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.